பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்கிறோம். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். தேவன் நம்மை சிறுமைப்படுத்துகிறவர் என்று இந்த இடத்திலே காண்பிக்கப்படுகிறது. ஏன்? தேவன் ஒரு மனிதனை பெருமைதானே படுத்த வேண்டும், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நமக்கு நிறைய நேரங்களில் அந்த வார்த்தைகள் எல்லாமே தோன்றும். அப்போ தேவன் ஏன் நம்மை சிறுமைப்படுத்தப்பட்ட பாதைக்கு நேராக அனுமதிக்கிறார்? இப்போ இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக வருகிற வார்த்தை, சிறுமைப்படுத்தினது நான் தான், ஆனால் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையில் நடத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மை தேவன் பெருமைப்படுத்தும் போது, ஒரு ஆசீர்வாதங்களோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மை கொண்டு போய் கர்த்தர் வைக்கும்போது, நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். நம்மோட எப்பயுமே இருக்கும். நம்மோட ஒரு பெரிய கூட்டம் நம்ம மத்தியில். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்தானத்தில் நிற்கிறவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போகும். சில நேரங்களில் சிறுமைப்படுத்தப்பட்ட பாதைகள் வரும் பொழுது, ஒரு கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் போகும்போது மனிதர்கள் அந்த அளவுக்கு நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நிற்பாங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி தான். ஒரு நல்ல வசதியான ஒரு பணத்தில் நிற்கிற ஆள் கூட இருக்கும்போது அவங்களோட எல்லாருமே கூட இருப்பாங்க. அவங்கள நேசிக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு ஏழ்மைப்பட்ட சூழ்நிலைமையில், ஒரு சிறுமைப்பட்ட பாதையில் ஒரு மனிதர் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்தளவுக்கு ஆள் சப்போர்ட் இருக்காது, பணபலம் இருக்காது, எல்லா காரியங்களுமே இருக்காது. அப்போ இல்லை அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எங்கே தான் போயாகணும்னா, ஒரு சூழ்நிலையை மேற்கொள்ளணும் அப்படின்னா டிபெண்ட் ஆன் காட் ஒன்லி. கர்த்தரை மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்போ எதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார், அந்த சிறுமையை அனுமதிக்கிறார் அப்படின்னா, நீங்கள் முழுசுமாக கர்த்தரை பார்க்கணும். நீங்கள் கர்த்தரே கதின்னு சொல்லி நிற்கிற வரைக்கும் சில சிறுமையின் பாதையில் தேவன் நம்மை நடத்துவார். நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடணும். வந்துட்டு இனி எல்லாமே கர்த்தர் தான். அதுக்கு தான் இந்த சிறுமையின் பாதை. ஏன்னா நாம் யாருங்கிறத இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையில் பார்க்கலாம். நமக்குள்ளே இருக்கிற பலன் எப்படி இருக்குது, நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த சிறுமையின் பாதையில் பார்க்கலாம். அதோடு சேர்த்து நம்ம கூட எவ்வளவு நல்லவங்க பக்கத்தில் சுற்றி இருக்கிறாங்கங்கிறதும் இந்த சிறுமையின் பாதையில் தெளிவாக காண்பிக்கப்படும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறாரு. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மகனே மகளே, உன்னோடு கூட இருக்கிற நல்லவர்கள் யார்? அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவங்க? அவங்க உன்னை எப்படி பார்க்குறாங்க? உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்போது அவங்க உன்னை எப்படி பார்க்குறாங்க? உன்னை சிறுமைப்படுத்தும் போது அவங்க எப்படி பார்க்குறாங்க? அவங்க உனக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறாங்க? இது எல்லாமே எங்கே வெளிப்படும் அப்படின்னா, இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையில். ஆனால் நம்ம அதை விரும்புவது கிடையாது. ஆனால் தேவன் அந்த பாதைக்கு நேரம் நம்ம திருப்புவார் அப்படின்னா, ஏன்னா நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அவங்க தேவனுக்கு முன்பதாக நம்ம எப்படி பார்க்குறாங்க, தேவன் நம்ம எப்படி பார்க்குறாரு, கூட இருக்கிற மனிதர்கள் நம்ம எப்படி பார்க்குறாங்க, இது எல்லாத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கர்த்தர் எங்கே காட்டுவார் அப்படின்னா, அந்த சிறுமையின் பாதையில் காண்பிப்பார். அந்த காண்பித்து இது எல்லாமே எனக்கு ஒன்றுமே கிடையாது, இனி கர்த்தரே கதின்னு சொல்லி நான் போகிற வரைக்கும் அந்த சிறுமையின் பாதை தொடரும். அதை தேவன் வைத்து கொண்டே தான். என்றைக்கு நான் கர்த்தரே தான் கதின்னு சொல்லி முழுவதுமாக நான் போகிறேனோ, அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த சிறுமையை எடுத்துட்டு அந்த இடத்துல நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த ஆரம்பிப்பார். சிறுமைக்கு தேவன் அனுமதி கொடுத்தா நிச்சயமாக பெருமைக்கும் அனுமதி கொடுப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல சிறுமைக்கு அனுமதி கொடுக்கும்போது சத்துருவுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அதை பார்க்கும்போது அவர்களை காட்டிலும் எங்கள் தேவன் எங்களை உயர்த்தி விட்டாரே, நீ சிறுமைப்படுத்தப்பட்டவனாக தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடுத்த கட்ட சூழ்நிலைமையில் இப்போ கர்த்தரோட டர்ன் அந்த இடத்துல ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்லுவார், மகனே, உன் வாழ்க்கையில் நான் சிறுமைக்கு அனுமதி கொடுத்தேன், இனிமேல் நான் பெருமைக்கு அனுமதி கொடுக்கிறேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ உயர்ந்த ஸ்தானங்களில் நிற்பாய். அதை சத்துரு பார்ப்பான். அவனால்
ஒண்ணுமே அந்த இடத்துல செய்ய முடியாது. நிறைய நேரங்கள்ல அந்த இக்கட்டான பாதையில போகும்போது, தேவனால ஒண்ணுமே செய்ய முடியாதான்னு நம்ம யோசிச்சது எல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா, ஏன்னா அது சத்துருவுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியின் காலம். அப்ப கர்த்தர் என்ன செய்வார்ன்னா, வேடிக்கை பார்ப்பாரு. நீ என்ன வேணாலும் பண்ணு. உன்னால பண்ண முடியுமோ, என்னென்ன பண்ண முடியுமோ, நீ எல்லாத்தையும் பண்ணு. அடுத்து என் டர்ன் ஒண்ணு ஸ்டார்ட் ஆகும்ல, அப்ப கர்த்தர் என்னென்னலாம் செய்கிறாரோ, செய்கிறது எல்லாத்தையுமே சத்துரு வேடிக்கை பார்த்து தான் ஆக வேண்டும். அந்த காலங்களும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில வரும். அதையும் தேவன் நிச்சயமாக நம்மை பார்க்க வைப்பார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிறுமையின் பாதையிலே தேவன் என்னை நடத்தினார் அப்படின்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்திலே என்னை பெருமைப்படுத்தப் போகிறார். அதுக்காக இந்த சிறுமையின் பாதை எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், மகனே மகளே, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் உன்னை உருவாக்குறதுக்காக. இனி உன்னை பெருமைப்படுத்துவேன் உன்னை கனப்படுத்துவதற்காக. இதைதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். இனி நீங்கள் சிறுமையை பார்க்க மாட்டீர்கள். இனி கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை உங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படியே எங்களுடைய பெயர்களை பெருமைப்படுத்துகிற தேவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறுமையின் பாதையில் கர்த்தர் எங்களை நடத்தினீங்க. எங்களை உருவாக்கும்படிக்கு இனி பெருமைப்படுத்துகிற பாதையில் கர்த்தர் கொண்டு போவீங்க. எங்களை கனப்படுத்தும்படியாக கர்த்தர் அதை செய்து நீர் மகிமைப்பட போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.